அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சோலிஸில் 4415 45 HP கேட்டகரியில் 4 wheel drive ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த டிராக்டரோட பல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தா பின்னாடி 14 சைஸ் டயர் வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8x18ங்கிற டயர் வந்து வருதுங்க. இந்த டிராக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசரோட ஃபுல்லி சீல்டு பெவல் கீர் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. லோ செகண்ட் கியரில் 540 RPMல பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இ சீரீஸ் மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு 10 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸ் வருங்க. டாப் ஸ்பீடு கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த டிராக்டரில். சோலிஸில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினோட வருதுங்க. இன்டர்நேஷ்னல் அவங்களோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 196 நியூட்டன் மீட்டர் வருதுங்க. இன்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் ரொம்ப கம்மிங்க, 1800 ஆர்பிங்க. அதனால் நீங்கள் ஒரு 1500 ஆர்பிஎம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சோலிஸு இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஓ ரேட்டட் ஆர்பிஎம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. அதனால் பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கோமதியில் 42 பிளேடு சிங்கிள் ஸ்பீடு கீர் பாக்ஸுங்க. லைட் வெயிட் ரோட்டரி பார்த்தீங்கன்னா போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பொதுவாகவே சோலிஸ் டிராக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதனால் பிடிஓ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்க. சோலிஸ் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸும் பார்த்தீங்கன்னா 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வருதுங்க. ஹைட்ராலிக்ஸும் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லா இருக்குதுங்க. சோலிஸில் நீங்கள் ஏதாச்சும் மாடல் டிராக்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் கீரா என்ன கீரு செகண்ட் கீரா செகண்டாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. நல்லா கர்ஜனையோடு ஓடுது இன்ஜின் பார்த்தீங்கன்னா. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 wheel drive செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வச்ச மாதிரி கொடுத்துட்டாங்க. மற்றபடி எல்லா ஏரியாலையும் நீட்டாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் டிசைன்லேருந்து கியர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. மெயினாக இதோட ஸ்டைலுங்க, டிராக்டரோட லுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டாக இருக்குதுங்க வண்டி பார்க்குறக்கு. 45 HPயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பானட்டெல்லாம் ஹைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க இந்த டிராக்டர். வருஷத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பில் அதிகங்க, களை செடிகள் அதிகமாகிடுச்சு. மழை வந்து முன்கூட்டியே பெஞ்சதுனால பருவமழை பில்லெல்லாம் அதிகமாகிடுச்சுங்க. அதனால் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக களை செடிகள் வந்து முளைச்சிருச்சுங்க ஃபீல்டில். டிராக்டரோட டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங்கில் ஒரு பேனல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளச் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட்டுங்க. இதே மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்நேஷ்னல் அவங்களோட ஓன் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பார்த்தீங்கன்னா 2-way DC வந்துருங்க. டிஸ்க் ஃப்ளோ, எம்பி ஃப்ளோ, மோல்டு போர்ட் ப்ளக்கு, டிஸ்க் ப்ளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு தகுந்த மாதிரி 2-way DC வந்து இதில் வந்துடுதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. மைலேஜ்னு பார்த்தா ஒரு 4 லிட்டர் வந்து 4 to 4.5 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் போகுதுங்க டீசல். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஓட்டி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வாங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக டீசல் ப்ரைஸு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 2500 ரூபா ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோலிஸ் டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
டிராக்டரோட ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வருதுங்க. ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குதுங்க. சோலிஸ் டிராக்டரில் நல்லா ஹைட்டான பிளாட்ஃபார்மு, வியூ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. கோமதியில் 42 பிளேடுங்க, லைட் வெயிட் மாடலுங்க, ரோட்ரி. பட்லிங் ஒர்க்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ரி வந்து போட்டிருக்கிறாங்க. பட்லிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெல்டா சீலோட ரோட்டரி வந்து வாங்கிக்கிறது நல்லதுங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சீல் வந்து போகாதுங்க. டெல்டா சீல் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் சீல் வருங்க. அப்போ என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் சீல் வந்து போகாது. பேரிங் போகிற கம்ப்ளைண்ட்டு, ஆடி ஷாஃப்ட் கட் ஆகிறது, சீக்கிரம் ஆடி ஷாஃப்ட்டில் காடி விழுகிறது, அப்புறம் சீல் லீக் ஆகிறது, ட்ரைவ் சைடு பார்த்தீங்கன்னா பேரிங் போகிறது, கீரெல்லாம் உடையிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா சீல் வாங்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காதுங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லங்காடு நடவுக்காக குறையெல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க. ஆத்துக்கல் பாசனத்தில் எல்லா டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். எல்லா மாடல் பிராண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.